ஆறாவது மண்டலத்தில் வேலை செய்கிறோம். தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் கடந்த ஒரு 4-5 மாதமாக வந்து எங்களுக்கு வேலையை விட்டுட்டு நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீடியா துறையிலும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்த விஷயந்தான் இது. இன்றைக்கி வந்து என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். என்னென்னா, நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு வந்து மனு கொடுக்கலாம், எங்களை வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தார். அதை நாங்கள் இது பண்ணிவிட்டு நாங்கள் போய் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு எல்லாரும் தூய்மை பணியாளர்களாக போனோமே. நாங்கள் அங்கே போனால் இந்த காவல்துறையால் எங்களை ஒடுக்கப்பட்டு தூய்மை பணியாளராக உடனே வண்டியை பிடி இன்ட்டு அடித்து உடைச்சி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சத்தர்த்தங்களில் போட்டு அடைக்கிறாங்க. எங்களை அடைச்சிட்டு எங்களுக்கு தண்ணி இல்லை, இது இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டு கீட்டு ஃபேனுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு வெளியே போங்கன்றாங்க. எங்களை எதுக்கு கூப்பிட்டு வராங்க, எதுக்கு இங்கே வைக்கிறாங்க, எதுக்கு போகிறான்ற அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒற்றை கோரிக்கை தான். எங்கள் கோரிக்கை என்னென்னா, எங்கள் பழையபடி வேலையை எங்களுக்கு கொடுங்க. இது வந்து போன வாட்டி அரெஸ்ட் ஆகி நாங்கள் வந்து இதே மாதிரி மண்டபத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி தான் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஐஏஎஸ் கார்த்திகேயன் அவர்களும் இந்த நம்ம கமிஷனர் குமரகுருபரன் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிஎம் பேசி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் இப்போ வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் சரி ஒரு அதிகாரிங்க சொல்லும் போது நம்ம வந்து அதை கேட்டுக்கணுன்ற ஒரு இதில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது கடந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை இதுவரையும் அந்த பேச்சுவார்த்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க.